Hello guys, welcome back to Brainery tutorials. If you're new here, welcome to Brainery tutorials. நம்ம வந்துட்டு chapter 2 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம chapter 2ல now we are slowly going into the chapter. நம்ம வந்துட்டு chapter 1 already முடிச்சிட்டு இப்போ chapter 2 ஓட ஸ்டார்டிங் பார்த்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு now we are going to see the part 2 of chapter 2. இப்போ என்ன பார்க்க போறோம்ன்றதை வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது I guess you guys know 14 மார்க்ஸுக்கு நம்மளுடைய chapter 2 கன்சியூமர் ஈக்குவிலிபிரியம் அண்ட் டிமாண்ட் தான் நம்ம சாப்டர் நேம். தயவுசெய்து அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாப்டர் நேமே தெரியாம படிக்காதீங்க. சாப்டர் கிரக்ஸ்ல வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி தியரி ஆஃப் கன்சியூமர் ஈக்குவிலிபிரியம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் தியரி ஆஃப் டிமாண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இது மூணும் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ், அப்ரோச்சஸ் நம்ம அதை பார்த்தோம். ப்ரிலிமினரி இது மூணும் தான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம கவர் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ரெண்டுத்தையும் நம்ம கவர் பண்ணோம், பட் நாட் இன் டீடைல். நம்ம அதை வந்துட்டு பார்ப்போம் டீடைலா. இந்த வீடியோவில் யூட்டிலிட்டி பற்றி தான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலிட்டியை கவர் பண்ண முடியாது மோஸ்ட்லி. நம்ம அதனால எவ்வளோ முடியுதோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக அழகாக இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்துட்டு நோட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ வாட் இஸ் யூட்டிலிட்டி? யூட்டிலிட்டினா என்ன? யூட்டிலிட்டியோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்ம வந்துட்டு யூஸ் பண்ற சாதாரண பொருட்கள், இப்போ எலக்ட்ரிசிட்டி இஸ் யூட்டிலிட்டி, வாட்டர் இஸ் யூட்டிலிட்டி, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. பட் எக்கனாமிக்ஸ் டேர்ம்ல யூட்டிலிட்டினா என்னது? லெட்ஸ் see. What is economic utility? Total satisfaction a consumer gets from using a product or services. ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் யூஸ் பண்ண போது கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நம்ம யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த யூட்டிலிட்டி எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, தே ட்ரை டு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கவும், அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கவும், ஒரு கன்சியூமர் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் யூஸ் பண்ற டூல் தான் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டூல் ஆக்சுவலா. ஏன்னா நம்மளுடைய இந்த கன்சியூமர் பிஹேவியர் சாப்டரே எப்படி தெரியுமா, நம்மளுடைய சின்ன விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல செய்யறது ஒரு ஹிடனான நியூவான எக்கனாமிக் அப்ரோச்சஸையும் டூல்ஸையும் எக்கனாமிக் பிரின்சிபல்ஸையும் நமக்கு சொல்லுது இல்லையா. தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். நீங்க பண்ற ஒரு சின்ன விஷயம், போய் கடையில வாங்குறது, நீங்க ஒரு கன்சியூமர். அந்த கன்சியூமர் உனக்கு நீ ஒரே பொருளை இப்போ நீ ஆசீர்வாதையே வாங்கிட்டு இருக்கலாம், உன்னோட கன்சியூமர் பிஹேவியர் உன்னோட யூட்டிலிட்டி அந்த ஆசீர்வாத் மேல ரொம்ப அதிகமா இருக்கு. சி அ ஸ்மால் ஆசீர்வாதம், நீ போய் ஆசீர்வாதம் வாங்குறத யோசிச்சு கூட மாட்டேன், போவேன் நேராக வாங்குவேன் வருவேன் வீட்டுக்கு வருவ கொடுப்பேன் இந்த மாதிரி இருப்பேன். பட் ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளவு அழகான ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. திஸ் இஸ் வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஏன்னா எவ்ரி திங் கேன் பி ரிலேட்டட் இன் எக்கனாமிக்ஸ். இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீ டிரைவ் பண்றல அந்த ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ யூஸ் பண்ணதுனால, தட் இஸ் வாட் இஸ் யோர் எக்கனாமிக் யூட்டிலிட்டி. Utility is a want satisfying power of a commodity. அதாவது ஒரு கமாடிட்டியை யூஸ் பண்றதுக்கான நீட் என்னவா இருக்கும், எனக்கு அது பிடிச்சிருக்கு, ஐ வாண்ட் இட்ல, அதுக்காக நான் அதை யூஸ் பண்றேன். அது அந்த கமாடிட்டியோட வாண்ட்டை இந்த யூட்டிலிட்டின்ற ஒரு கான்செப்ட் சாட்டிஸ்ஃபை பண்றது தான் வந்துட்டு அதை யூட்டிலிட்டின்னு நம்ம சொல்றோம். அந்த வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லை அந்த கமாடிட்டி, அந்த விஷயத்தை அந்த சாட்டிஸ்ஃபை பண்ற விஷயத்தை தான் யூட்டிலிட்டின்னு சொல்றோம். It's a very imaginary unit, ஓகேவா. யூட்டிலிட்டி வந்துட்டு ஆக்சுவலி மெஷரபிள் லைக் கேஜி, சென்டிமீட்டர், கிலோமீட்டர் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இட்ஸ் அ இமேஜினரி யூனிட், பட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அனலைசிங் வேரியஸ் திங்ஸ் இன் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டோம்னா கன்சியூமரோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அட்வர்டைஸ் எப்படி பண்றாங்கன்றது எல்லாமே இருக்கும். கரெக்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால திஸ் இஸ் அ வெரி இமேஜினரி பட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் டூல். ஓகேவா? அண்ட் ஆல்சோ மெஷரிங் யூனிட்ஸ், லைக் இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ்னா வில் சி கிலோமீட்டர், ஒரு வெயிட்னா வில் சி கேஜி, இல்லைன்னா ஒரு சென்டிமீட்டர், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. டிஸ்டன்ஸ்னா சென்டிமீட்டர் கூட சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல how is utility measured? என்ன யூனிட்ஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னு கேட்டா we express it in utils. இப்போ ஒரு பால் குடிக்கிறதுனால you're getting some satisfaction na, you say you get 5 utils, I get 5 utils of satisfaction or I get 10 utils of satisfaction. அந்த மாதிரி யூட்டிலிட்டியை நம்ம வந்துட்டு யூட்டில்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். இதை கண்டிப்பா உங்களுக்கு எம்சிக்யூலாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்கு. ஸோ please note it down. So total satisfaction a consumer gets from using a product or services, and the units that is measured it
utils. Okay, now but utility derivation is always different. இப்போ எனக்கு இருக்கிற யூட்டிலிட்டி உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட்ல இருந்து வர யூட்டிலிட்டி எனக்கு பிடிக்காம இருக்கலாம். See, இந்த பொண்ணுக்கு she might like pizza, but this lady, look at her, she looks like she's about to vomit. அந்த மாதிரி இருக்கு அந்த பீட்சாவை பார்த்தோன்னே. So this person might not like pizza, this person might love pizza, so she gets utmost utility. This girl, the one that's enjoying, may get utmost utility from the pizza, from consuming pizza. This girl might not even like negative la irukum utilities kuda. See, negative la irukadha, I'm just telling you for an example. She might dislike it so much that utility illa, ada paathale vaandi vara alavukku irukuna, there is no utility at all for that girl. So இந்த மாதிரி there can differ. ஒரு ப்ராடக்ட் ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இன்னொருத்தரை டிஸ்சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நாட் எவ்ரி ஒன் கேன் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். இல்ல எல்லாராலையும் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுல டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் யூட்டிலிட்டிஸ் இருக்கலாம். டிஃபர்ஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள் அண்ட் இட் ஆல்சோ டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். சி, இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல ஏசின்ற ஒரு விஷயம் இட்ஸ் லைக் இப்பெல்லாம் அது ஒரு நெசசிட்டியா மாறிடுச்சு. கரெக்டா? வெயில் காலத்துலலாம் அப்போதான் வாழவே முடியாது ஏசி இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல ஏசி மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு நெசசிட்டியா இருக்கலாம். பட் திங்க் அபவுட் ஐஸ்லாண்ட், இல்லை திங்க் அபவுட் ஸ்விட்சர்லாண்ட். ஸ்விட்சர்லாண்ட்ல ஜெர்மனி, ஸ்விட்சர்லாண்ட் இந்த மாதிரியான இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் த பீரியட் இட்ஸ் லைக் ஃபுல்லி ஸ்னோ. அப்போ ஃபுல்லி ஸ்னோ இருக்கிற இடத்துல நீ எடுத்துட்டு போய் ஏசி விற்கிறேன்னு போனோம்னா எவன் வாங்குவான்? திட்டுவான். ஏண்டா இங்க ஆல்ரெடி பனி பெஞ்சிட்டு இருக்கு, நான் இங்க என்னடா ஏசி வச்சுட்டு நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பான். கரெக்டா? அப்போ ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு தி யூட்டிலிட்டி இஸ் டிஃபரிங். ஏசி இஸ் ஹை யூட்டிலிட்டி இந்தியால இருக்கலாம், அண்ட் வெரி லோ யூட்டிலிட்டி ஆர் நோ யூட்டிலிட்டி இன் சம்வேர் இட் இஸ் ஸ்னோயிங் கான்ஸ்டன்ட்லி த்ரூ அவுட் த இயர். ரைட்? ஸோ இட் கேன் டிஃபர் ஃப்ரம் place to place also. It can differ from people to people. It can also differ from place to place. And one more thing, it can also differ from time to time. Say, யோசிச்சு பாருங்க, மழை பெய்யுது, ஜோன்னு மழை பெய்யுதுப்பா. அப்படியே உங்களோட பால்கனியில உட்காந்து ஒரு பாட்டு போட்டுட்டு அழகா கையில சூடா ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு பஜ்ஜி தொட்டு சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குமா? இது மழை காலத்துல. இதே வெயில் பல்ல இழிக்குது, நீ பைக்ல போயிட்டு வீட்டுக்கு வர, உங்க அம்மா சூடா டீ எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்குறாங்க. என்ன சொல்ல? மா என்னம்மா இவ்வளோ வெயில போயிட்டு வந்தா ஜூஸ் தராம டீ தர, அதுவும் இவ்வளோ சூடா அப்படின்னு கேட்ப இல்லையா? ஸோ சம்மர்ல யூ டோன்ட் லைக் டீ, பட் விண்டர்ல உங்க அம்மா பாட்டு ஓரமா உட்காந்துட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு டீ போட்டு கூட அப்படின்னு கேட்குறது. ஸோ இட் ஆல்சோ டிஃபர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். கரெக்டா? அதேதான். Differs from people to people, differs from place to place, and also it can differ from time to time. Clear? Utility can be very different for every people, every place, and for every time. எல்லாமே. ஏன் இன்னைக்கு பிடிச்சதுன்னு சொன்னது கூட நீ நாளைக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். கரெக்டா? எனக்கு வந்துட்டு எனக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்கு, நாளைக்கு கேட்டா எனக்கு பிடிக்கல. So that is what human mind is like a monkey. அங்கத்துல இருந்து இங்க வந்துட்டு தாவிட்டே இருக்கணும். ஒன்னு கிடைச்சிருச்சுன்னா until you get an iPhone, உனக்கு வந்துட்டு ஐயோ ஐபோன் இல்ல. once you get an iPhoneல அதை மதிக்கவே மாட்டேன், அதை எடுத்து தூக்கி போட்டுரு. because your satisfaction is அங்க அந்த இடத்துல மீட் ஆயிடுது, இட்ஸ் derived. அதனால நீ அதை தூக்கி போட்டு போயிடுவ. இது மாதிரிதான். Now, what are your measures of utility? See, this is one of your most important areas. இந்த ஏரியால இருந்து தான் your mathematical area of your economics is starting. இது வந்துட்டு கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு நியர்லி 90% சான்சஸ் இருக்கு. இந்த பேசிக்கான இந்த மெஷர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி தெரிஞ்சாதான் லேட்டர் பாயிண்ட்ல there will be n number of things that you will be seeing. indifference curve, budget, இந்த மாதிரிலாம் பாப்பீங்க. அதுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் வந்துட்டு உங்களை ஃபுல்லா போட்டு திணிக்க மாட்டேன். டோன்ட் வரி, we'll see very small part, introduction, ஒரு மேஜர் பார்ட்டை வந்துட்டு கவர் பண்ணிட்டு லேட்டர் ஆன் நம்ம வந்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணணும், அது உள்ள என்ன கான்செப்ட்ஸ் இருக்கு நம்ம அது வந்துட்டு லேட்டர் வீடியோஸ்ல பார்க்கலாம். Now first, there are two types of utility pa. You can actually derive the whole satisfaction in two types. அந்த நீ வந்து டிவைட் பண்ணலாம் ரெண்டு டைப்பா. ஒன்னு வந்துட்டு one is total utility,
and another one is marginal utility. See, இதோடைய best example pizza தான். அந்த பொண்ணு பாருங்க அழகா சாப்பிட்டுட்டு இருக்கா. So one is total utility and another one is marginal utility. If you have seen my previous videos, I would have told you marginal என்ற வார்த்தை வந்தாலே there's something relating to additional units. ஏதோ ஒரு அடிஷனல் யூனிட்ஸை நம்ம டிரைவ் பண்றதுக்காக ஏதோ ஒன்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்றோம். இதுதான் மார்ஜினல். மார்ஜினல்ன்ற வார்த்தை எக்கனாமிக்ஸ்ல வந்தாலே இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? அப்ப மார்ஜினல் யூட்டிலிட்டின்றது ஏதோ ஒரு கூடை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏதோ ஒரு அடிஷனல் கூடை வந்துட்டு நம்ம உள்ள எடுத்து அதுல இருந்து டிரைவ் ஆகிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு ஏதோ ஒன்று சொல்ல போறோம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். we'll see. Now, what is total utility? பார்க்கலாமா? Total utility பா. What is it? Total utility, or you can also write it as TU, refers to total satisfaction derived from consumption of all possible units of a commodity. அதாவது இப்போ நான் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணி, இப்போ ஒரு சாக்லேட் பாக்கெட் இருக்கு, அதுல ஒரு 10 சாக்லேட் இருக்கு, நான் அந்த 10 சாக்லேட்டுமே சாப்பிட்றேன். அந்த 10 சாக்லேட்டை சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் சாக்லேட் சாப்பிடும்போது ஆசையா இருக்கும், செகண்ட் சாக்லேட் சாப்பிடும்போது ஐயோ இது கேட்டுட்டே இருக்கேன்னு தோணும், தேர்ட் சாக்லேட் சாப்பிடும்போது ஓகே 4, 5, 6, 7, 8, 9 கிட்ட வரும்போது நம்மளுக்கு லைட்டா தோணும் போதும் இது போதும் அப்படின்னு தோணும். அப்போ ஃபர்ஸ்ட்ல ஹெவி சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆக என் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைஞ்சிட்டே வருதா லைட்டா. இதுதானே நம்ம ஹியூமன் மைண்டு. நான் அதை கூட சொன்னேன், ஐபோன் வாங்குற வரைக்கும் ஐபோன் இருப்பேன். ஐபோன் அது வாங்கினதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், செல்ஃபிக்கும் சும்மா இதுக்கும் தான். அதுக்கப்புறம் அது தூக்கி போட்டுடுறது. அதை ஒரு மனுஷனா அது ஒரு டிவைஸா கூட அதை மதிக்கிறது கிடையாது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணணும்? total utility. See, note down this formula and note down this definition. Total utility for an n product will be equal to utility of first unit plus utility of second unit consumption plus utility of third unit consumption plus எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அத்தனை யூனிட்ஸ் வரைக்கும் யூட்டிலிட்டியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டே போவோம். I'll tell you an example, very easy example. இதுக்கு best example actually pizza தான். Now, say for example that you are ordering some pizza. 4 பார்த்தாலே மவுத் வாட்டரிங்கா இருக்குல்ல? I know. So 4 slices of pizza இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பீட்சாவை நீ கன்சியூம் பண்ணும்போது you're getting the utmost satisfaction. அந்த பசிலையும் அந்த சில் வெதர்லையும் ரெய்னி சீசன்லையும் பா சூடா ஒரு பீட்சா. ஃபர்ஸ்ட் பீட்சா யூஆர் லைக் utmost satisfaction, heavenly. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஓகே பசிக்கு கொஞ்சம், பட் ஓகே you're still getting the satisfaction. நல்லா இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது? தேர்ட். See, first 20 utility you got satisfaction, then you got 16, then now you are getting only 10. கொஞ்சம் கொஞ்சமா வயிறு ஃபுல் ஆகுது. your taste bud is also getting fed up. அப்புறம் லாஸ்ட் ஒன், அவ்வளவுதான் 4. இந்த நாலாவது பீஸுக்கு மேல தயவுசெய்து என்கிட்ட தராதிங்க, என்னால சாப்பிடவே முடியல அப்படின்னு நீ சொல்றது. சரி, அந்த மாதிரிலாம் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? பீட்சானா வரைஞ்சு கட்டிட்டு எவ்வளவு வேணா சாப்பிடுவோன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் take for an example, no, how much ever pizza also you can eat. நான் 2 பீட்சா சாப்பிடுவேன், 3 பீட்சா, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. 2 பீட்சாவே ஆக்சுவலா சாப்பிட முடியாது. ஐம் ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன். Now tell me 20 முதல்ல அப்புறம் 4 தான். 4க்கும் 20க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? So now tell me 4 slices நீ ஃபுல்லா சாப்பிட்ட இல்லையா? What is the total satisfaction you derived? ஒன்னும் இல்ல, 20 plus 16 plus 10 plus 4. That is the total satisfaction you derived. Say for example it's a regular size pizza. Regular sizeல 4 pieces தான் இருக்கும். Now the total utility from the whole pizza will be addition of these all 4. 4 utils உடைய addition will be your total utility for this whole pizza, which is 50. அப்படின்னா என் டோட்டல் யூட்டிலிட்டி ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்ல இருந்து நான் கால்குலேட் பண்ணி நான் மொத்தமா ஆட் பண்ணி எடுத்துட்டு வந்தேனா தான் இட்ஸ் டோட்டல் யூட்டிலிட்டி. ஓகேவா? டோட்டல் யூட்டிலிட்டி. அண்டர்ஸ்டுட்? Now what's marginal utility? Marginal, see, MU. See, marginal utility can also be referred as MU. Okay, refers to additional utility derived from consumption of one more unit of an given commodity. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு சாக்லேட் சாப்பிட்றேன், அந்த சாக்லேட் சாப்பிடும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் 10 இருக்கு,
அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை சாப்பிடும்போது நான் இன்னும் வந்துட்டு எனக்கு இன்னும் நிறைய வேணும், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொன்று சாப்பிடும்போது 12 வருது. அப்படின்னா அடிஷ்னலா நான் ஒன்று கன்சியூம் பண்ணும்போது இன்னொரு நான் அடிஷ்னலா இன்க்ரீஸ் ஆகுது இல்லை என் யூட்டிலிட்டி. ப்ராக்டிக்கலி ஃபுட்டுக்கு இது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. பிகாஸ் ஆஸ் யூ ஈட் நோ your satisfaction gets satisfaction level வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு கட்ட மேலே you will feel uncomfortable and you will stop. ஜீரோ யூட்டிலிட்டி வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? அடிஷ்னல் யூட்டிலிட்டி derived from consumption of one more unit of a given commodity. ஒரு யூனிட் நான் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்றதுனால எனக்கு எவ்வளவு அடிஷ்னல் யூட்டிலிட்டி வருது. See, it can be negative also. ஏன்னா யூட்டிலிட்டி கேன் ஆல்சோ டிக்ரீஸ்ல. நான் ஒன்று சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இவன் யூட்டிலிட்டி செகண்ட் சாப்பிடும்போது அது யூட்டிலிட்டி கோஸ் டவுன், இந்த மாதிரி. ஸோ இதோட ஃபார்முலா என்னது? MU. யூ கேன் சி ரைட்? ஓகே. MUN, அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் an n good, டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் த கரண்ட் good, கரண்ட் லெவல், மைனஸ் டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் த ப்ரீவியஸ் லெவல். n-1 என்னது? இப்போ டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் 2 மைனஸ் டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் 1, அதாவது 2 - 1. ஏன்னா 2 தானப்பா நிறைய இருக்கும் அப்படின்றது. ஸோ 2 கம்மியா இருந்தாலுமே நெகட்டிவ்ல MU. ஓகேவா? as you see this is a formula, try to understand. as you see some problems, you will get an overall view இது என்னன்னு. ஓகேவா? now there's also another formula, please note it down. இதெல்லாம் ரொம்ப important. ஓகேவா? now marginal utility will also be written as change in total utility, delta TU divided by change in number of quantity, delta Q. Note it down. MU is equal to delta total utility divided by delta change in units. Okay? In the previous example, if you've seen, my total utility dropped from 20 to 16. So 20 minus 16, my delta TU, that is change in total utility, is only 4. How much was my change in units? From 1, I went on to 2. So 1. So how much will be my marginal utility? It will be 4. It should be -4 actually, because your change in total utility will usually be for second minus first. So 16 minus 20 will be the answer. புரிஞ்சுச்சா இது எப்படின்னு? இப்போ see, your pizza, there's one pizza where your total utility is 20. Now for your second pizza, your total utility is actually how much? Your total utility is 36. அதாவது total utility, be careful. இது வந்து total utilityல first pizza ஓடையதும் சேர்ந்திருக்கும், second pizza ஓடையதும் சேர்ந்திருக்கும், அதோடைய total தான் 36. அப்படின்னா a marginal utility will be how much? 16. My marginal utility will be how much? 16. Right? There's a difference between total and marginal. Total கண்டுபிடிச்சா accumulated, cumulative-ஆ கண்டுபிடிக்கணும். ஒன்னுக்கு அடுத்தது 10, 20, 30 அப்படி 10, 15, 12, 13 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 10, 15, 25, அதுக்கப்புறம் 37 அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். 37 plus 13 எவ்வளோ? 50 இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்க டோட்டல் யூட்டிலிட்டி ஃபார் ஈச் யூனிட். யூனிட் 1 ஒரு யூனிட் கன்சியூம் பண்ணும்போது 10, 2 யூனிட் கன்சியூம் பண்ணும்போது 25, 3 யூனிட் கன்சியூம் பண்ணும்போது 37, 4 யூனிட் கன்சியூம் பண்ணும்போது என்னோட டோட்டல் யூட்டிலிட்டி 50. இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். யூ ஷுடன்ட் see it like individual 6, 20, 16, இது 8, 4 அந்த மாதிரி பார்க்க கூடாது. cumulative-ஆ பார்க்கணும். I'll tell you, as we see graphs and schedules, இது ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது you will totally understand what I'm trying to say. ஓகேவா? Do not worry, even if you had very little understanding, now you will get one overall crux. ஓகேவா? Now ice cream consumed. ஓகேவா? ஒரு ஐஸ் கிரீம் கன்சியூம் பண்ணும்போது என்னோட மார்ஜினல் யூட்டிலிட்டி வாஸ் 20. கரெக்டா? 2 யூனிட் கன்சியூம் பண்ணும்போது my marginal utility dropped by 4 and it becomes 16. 3னா 10, 4னா 4 தான் யூட்டிலிட்டி, 5னா 0. நான் 6 ஐஸ்கிரீம் ஒரே டைம்ல சாப்பிட்டேன்னா I will become sick and my utility goes to minus, negative. So marginal can be positive, 0 and negative.
இது வந்து நீங்க இது பார்க்கும்போதே தெரிஞ்சிடணும். அடுத்தது அதை தான் படிப்போம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு இது தெரியணும், ஓகே மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம் அப்படின்றது. இப்போ total utility, இப்போ tell me marginal utility is the difference between two total utilities. அப்போ total utility will be ரெண்டு marginal utility யோட addition. இந்த ரெண்டு marginal utility யோட addition தான் second, இந்த மூணு marginal utility யோட addition தான் third, இந்த நாலு marginal utility யோட addition தான் fourth, அஞ்சு மொத்த இதுதான். ஏன்னா அடுத்தடுத்து மைனஸ் பண்ணும்போது முன்னாடி நம்பரும் ஆட் ஆயிருக்கும்ல மார்ஜினல். ஸோ அந்த மாதிரி தான் டோட்டல் யூட்டிலிட்டி கண்டுபிடிக்கணும். இது அப்புறம் மொத்தமாக ஆட் பண்ணும்போது நம்மளுடைய டோட்டல் யூட்டிலிட்டி ட்ராப்ஸ் டவுன் டு 44C. இங்கே எப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்துட்டு நெகட்டிவாக மாறுதோ your டோட்டல் யூட்டிலிட்டி ஸ்டார்ட்ஸ் டு டிக்ளைன். ஆகுதா? ஜீரோவாக ஆகும்போது it stays constant. Once it becomes negative, marginal utility negative ஆனோடனே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. 50லேருந்து 44 ஆயிடுச்சு. சி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நான் ஏன் இப்பயே உங்களுக்கு சொல்றேன்னா நெக்ஸ்ட் அதை தான் படிப்போம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். ஓகேவா? நவ் தட்ஸ் இட். இந்த வீடியோவில் பார்ட் 2ல ஜஸ்ட் திஸ் மச் இஸ் எனஃப். இதை விட நான் உங்களுக்கு ஓவர்லோடாக போனேன்னா யூ கைஸ் வில் நாட் பி ஏபிள் டு டைஜஸ்ட் எவ்ரி திங், எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க முடியாது. அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் சி த கண்டினியூஷன் ஆஃப் திஸ் டோட்டல் யூட்டிலிட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி கிராஃப்ஸ் பார்ப்போம். இதோடைய வேரியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி. முடிஞ்சா ஐ வில் டேக் ஒன் சம் ஆர் வி வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ், கார்டினல் அப்ரோச்ல இன்னும் 2-3 இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கிரக்ஸ். ஓகேவா? I hope you guys got an overall overview as to what this entire thing will be about. இப்போ வந்துட்டு I'm telling it again in every video, I'm telling it, please revise and revisit because these are the topics which is interesting, but you have to be constantly in touch with it or else you will forget. நீங்க டச்லயே இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு உங்களுடைய லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான், அவ்வளவுதான் போயிடுவான், எங்கேயாவது போயிடுவான். அதனால please be very careful. And also please always revise and revisit, please. Right? So I will see you all guys in the next video, and hopefully it was useful for you guys. Please drop your likes and also please comment. If you have any doubts, please drop it in the comment too, because I will see every comment. We will all monitor every comment and we will also reply to all the comments. So please comment, please like and please share. Thank you and bye.